ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம மூணாரில் இருக்கோம். மூணாரில் ஒரு சூப்பரான ஹோட்டலில் நம்ம தங்கியிருந்தோம். அந்த ரூம் வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ நீங்கள் மூணார் சுற்றி பார்க்க வர்றீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க போகலாம். ஸோ நாம தங்கியிருந்த இந்த ஹோட்டலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா விண்டர் நோர். முன்னாடியே வந்து உங்களுக்கு கார் பார்க்கிங் வசதி இருக்கு. இன்னொரு இடமும் இருக்கு, நீங்க அங்கேயே கூட கார் பார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ரிசப்ஷன். வாங்க ரிசப்ஷன் போய் பார்க்கலாம். வாவ், பார்த்தீங்களா ரிசப்ஷனே எப்படி சூப்பராக இருக்கு அப்படின்னு. ஹாய் ப்ரோ, ஹவ் ஆர் யூ? ஓகே, ஒரு ரூம் பார்க்கலாமா? ஓகே, தேங்க்யூ. ஸோ நாம தங்கி இந்த ரூம் வந்து கொஞ்சம் கசங்கிடுச்சு, அதனால வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரூம் கேட்டிருக்கேன். அந்த ரூம் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே மக்களே, வாங்க போவோம். இந்த இடம் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இது எல்லாம் அப்படியே ஒரு வீடு செட்டப்ல இருக்கு. ஆனால் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து ஒரு 4 ரூம் இருக்கு. கீழே மேலே, அங்கிட்டும் கீழே மேலே அப்படின்னு தனித்தனியாக அந்த மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. நீங்கள் போகிற வழியில் ஃபுல்லாக அப்படியே வந்து கார்டன் தான். ஒரு அமைதியாக இருக்கும். ரொம்ப வந்து மனசுக்கு வந்து ஒரு நிம்மதியாகவும் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த அளவுக்கு இருக்குது. எனக்கே சூப்பராக இருந்தது. அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த இடத்த நான் காமிக்கிறேன். அப்படியே ஒரு வீடு மாதிரி தான் இருக்குது, ஆனால் ரூம் சூப்பராக இருக்கும். ஓகே வாங்க ஒரு ரூம் பார்க்கலாம். பாருங்கள், வாவ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ நாம் தங்கியிருக்கலாம் அதே ரூம் தான், ஒரே மாடல் தான் எல்லாமே. இது வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம ரூம் வந்து கொஞ்சம் கலைஞ்சு போட்டு வச்சுருந்தோம். அதனால் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அழகாக 2 பேர் வந்து நல்லா ஃப்ரீயாக படுத்துவங்களாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம இங்கே தான் உட்காந்து எடிட்டிங்லாம் பண்ணோம். இங்கே வந்து ஒரு வாஷ் பேஷன் வந்துடுது. அதே போல் இந்த சைடு டாய்லெட், பாத்ரூம் ஃபுல்லாக வெஸ்டர்ன் டைப் தான். உள்ளுக்குள்ள ஹேர் ட்ரையர் கூட இருக்குது, முடிக்காக வச்சுக்கலாம். இந்த கேட்டன் அப்படி திருப்பி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாருங்கள் சூப்பரான ஒரு இது நீங்கள் பார்க்கலாம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அழகாக நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் நீங்கள். செம்மையாக இருக்குது. அப்படியே அந்த மலை மேலே அப்படியே அந்த மேகம் உரசிட்டு போகுது பாருங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம தங்கியிருந்தது அந்த ரூமு. அதை நான் உங்களுக்கு கடைசியாக காமிக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக. ஓகே மக்களே, வாங்க இங்கே உள்ள ஸ்விம்மிங் பூல் போய் பார்ப்போம். ஓகே, இப்போ இங்கே உள்ள ஸ்விம்மிங் பூல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குழந்தைகள் குளிச்சுக்கலாம். சின்ன பிள்ளைங்க அந்த குளிக்க வராங்க பாருங்கள். இது வந்து பெரிய ஆளுக்கு. அப்படியே வந்து நீங்கள் இங்கேருந்து கீழே இறங்கி போயிட்டு அப்படியே குளிக்க வேண்டியதுதான். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சைடு அப்படியே ஆழம் கம்மி, அப்படியே போக போக அந்த பக்கம் ஆழம் அதிகம். பெரிய ஆளுங்க இங்கே வந்து குளிச்சுக்கலாம். ஸோ அதே போல் இங்கே வந்து உங்களுக்கு டாய்லெட் கூட இருக்குது. என்ன பாருங்கள், இங்கே வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் குளிச்சு முடிச்சுட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஸ்விம்மிங் பூல் நம்ம மேலே போய் பார்த்தோம். அப்படியே கீழே வந்தீங்கன்னா இது வந்து ரெஸ்டாரண்ட். இங்கே வந்து நம்ம இப்போ கடைசியாக போய் சாப்பிட்டுக்கலாம். இந்த இடம் பாருங்கள், இது சூப்பராக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் நீங்கள். நல்லா அழகாக இருக்குது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது. இப்படி நின்று வந்து நீங்கள் அழகாக வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இடங்கள் நிறையா செட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் தங்கியிருந்த ரூமும் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். எல்லாமே ஒரே சைஸ் தான், ஒரே மாடல் தான் எல்லாமே. ஸோ எவ்வளோ ஒரு கார்டன் அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்குது வீடு. அதே போல் இங்கே வந்தீங்கன்னா இப்படி ஃபேமிலியாக வந்து நீங்கள் உட்காந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம். ஹாய், நல்லா இருக்கீங்களா? ஓகே, தமிழா? ஓகே, எங்கேருந்து வர்றீங்க? மதுரை. ஓகே சார், எப்படி இருக்கு ரூம்லாம்? நல்லா இருக்கு. ரியலி வண்டர்ஃபுல் பிளேஸ். நல்ல குட் என்விரான்மென்ட், நல்ல காட்டேஜ். ஓகே, ஃபெசிலிட்டி பக்காவா இருக்கு. நைட்லயே வந்து நல்ல ஸ்லீப்பிங் பண்றதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. ஓகே, ஆப்வியஸ்லி. அதாவது இப்ப இருக்க நல்ல கிளைமேட் நல்லா இருக்கு. எக்ஸ்ட்ரீமா வந்து ரெயினியா இருந்தாலும் ப்ராப்ளம், எக்ஸ்ட்ரீம் மிஸ்ட் இருந்தாலும் ப்ராப்ளம். பட் நார்மலா ஒரு 19ல ஏசில வச்சா எப்படி இருக்கு அந்த மாதிரி. ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஸோ எல்லாம் ஃபேமிலியாக வந்திருக்கீங்க? ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. இன்னும் அப்படியே நான் கீழே போய் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்களேன், அப்படியே அழகா வந்து நீங்க காலையில எந்திரிச்சு கூட வாக்கிங் கூட போகலாம். கீழே இறங்கி மேலே ஏறினாலே உங்களுக்கு வந்து நல்லா வேர்த்துரும். அந்த மாதிரி இடமா இருக்கு. ஃபுல்லா வந்து காடு தான் மக்களே. ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, வாழை மரத்தோப்பு, பெரிய பெரிய மரங்கள், இந்த மாதிரி எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. வாழை மரம் வந்து அந்த சைடு இருக்கு, ஃபுல்லா தோப்பு இருக்கு. நாங்க இன்னும் கீழே போவோம். அப்படியே அடுக்கடுக்கா வச்சிருக்காங்க வீடு எல்லாமே. இங்க ஒரு வீடு மேலே அப்படின்ட்டு வீடு செட்டப்ல இருக்கு. ஆனா எல்லாமே ரூம் தான், ஒரே அளவு. நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரே அளவுல உள்ள ரூம் தான். பாருங்க, இங்கேயும் கீழே இருக்கா. அழகா வந்து நீங்க நின்று போட்டோ இந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். செம்மையா இருக்கு பிளேஸ். எப்படி இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, இதான் வந்து பலாப்பழம் எப்படி இருக்கு பாருங்க மரம். அது வந்து வேற இடம். அந்த சைடு தனியாக ஒரு வீடே கட்டி வச்சிருக்காங்க பாருங்க. சூப்பராக இருக்குங்க. காட்டுக்குள்ள தாங்க கேரளாவே இருக்கு. அதனால வந்து இங்கே பார்த்தாலும் பசுமையாக தான் இருக்கும். அதே போல ஃபுல்லா நல்லா செக்யூரிட்டி கேமராலாம் வச்சு நல்லா ஃபுல் செக்யூரா இருக்கு. அதனால நல்லா பாதுகாப்பா வந்து நம்ம இங்க வந்து தங்கலாம். இப்போ நம்ம கீழே இறங்கி வந்தது அப்படியே சுத்திட்டு வந்தோம். இந்த மாதிரி படிக்கட்டு இருக்கு. நீங்க படிக்கட்டுலயும் வந்து ஏறி அப்படியே மேலே போகலாம். படிக்கட்டுல போவோம். ஓகே, இப்போ நாம தங்கி இந்த ரூம் காமிக்கிறேன் பாருங்க. என்ன நம்ம யூஸ் பண்ணதுனால கொஞ்சம் களைச்சு போட்டோம். அதனாலதான் வந்து இதை நான் காமிக்கல. இதான் வந்து நாம தங்கி இந்த ரூமு பாருங்க. சுட்கேஸ் எல்லாம் இருக்கா, பார்த்துங்க மக்களே.
எல்லா ரூமுமே ஒரே சைஸ் ஒரே மாடல் தான். இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாம் எடிட்டிங் பண்ணது நேற்று லேப்டாப் எல்லாமே இருக்கு பாருங்க. சேம் நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அதே தான் எல்லாமே. இந்த சைடு காமிக்கிறேன். ஏற்கனவே பார்த்தோம்ல அதே மாதிரி வியூ தான். அது கூட வந்து நம்ம பார்த்தது அங்கிருந்து பார்த்தோம் அந்த மாடியில இருந்து. இது கொஞ்சம் கீழே எப்படி இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு. காலையில உட்காந்து அப்படியே இந்த இடத்துல இப்படி ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே வேடிக்கை பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுலயும் அந்த ஜிலு ஜிலு ஜிலுன்னு காத்து வேற லெவலா இருக்கு. ஸோ இங்கே ரூம் ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5000 to 6000 வரைக்கும் வருது ஆன்லைனில். நீங்கள் நேரடியாக வந்து புக் பண்ணிங்கன்னா விலை வந்து கம்மியாக இருக்கும். அதே போல் நாம வந்து தங்கினது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா டூர் பேக்கேஜில் பேக்கேஜ் மூலியமா வந்து தங்கி தான் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் இந்தியாவை சுற்றி பார்க்கணும் அப்படின்னா ஆல் இந்தியா டூர் பேக்கேஜை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்தியாவில் A to Z காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்குமே வந்து சூப்பராக வந்து சுற்றி காமிக்கிறாங்க. அதே போல் நீங்கள் மலேசியாவில் வந்து வர்றீங்க அப்படின்னா விசா ஃப்ரீ தான். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்தியா வந்து நீங்களும் சுற்றி பாருங்க. உங்களுக்கு விசா எப்படி எடுக்கிறது, அந்த ப்ராசஸிங் என்ன, இந்தியாவை எப்படி சுற்றி பார்க்குறது, என்ன பேக்கேஜ், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த கீழே உள்ள நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இந்தியாவை சூப்பராக சுற்றி பாருங்க. ஓகே வாங்க இப்போ வந்து நம்ம சாப்பிட போவோம். நைட்டு சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் சாப்பிட்டோம், சூப்பராக இருந்தது. வாங்க நம்ம வந்து காலையில் சாப்பிட்லாம். ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. இட்லி இருக்குது, இது வடை, சாம்பார், ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது. கேரளா ஸ்பெஷல் கல்லப்பம், இது வெஜ் குருமா, பட்டூரா, ஓ பூரி மாதிரி. இது பூரி குருமா, சன்னா மசாலா, இது ஆலு பரோட்டா, பிரெட் ரோஸ்ட், இது வாழைப்பழமா, ஸ்டீம் பனானா, ஓகே, சிக்கன் சோசேஸ், எக், ஓகே சூப்பர். சூப்பரா இருக்குங்க. ஏகப்பட்ட சாப்பாடு இருக்கு. இந்தியாவில் உள்ள மக்களுக்கு தேவையான எல்லா நாட்டு சாப்பாடும் இருக்கு. ஓகே வாங்க ஆரம்பிக்கலாம். நாம இட்லி எடுத்துக்கிறோம். இட்லி நல்லா பூ போல இருக்கு. இது சாம்பார், நல்லா காய்கறிலாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது வந்து இவங்களுடைய கல்லப்பம், அதை எடுத்துக்கிறோம். ஓகே நண்பர்களே சாப்பாடு ஆரம்பிக்கலாமா? இந்த பார்த்தீங்கன்னா இது பாருங்களேன், கிட்டக்குவா இது பாருங்க, ஆம்லேட் நல்லா சுட சுட சூப்பராக ஆம்லேட் கேட்டால் செஞ்சு கொடுப்பாங்க. இது வந்து இட்லி, ஆப்பம் எல்லாம் போட்டிருக்கு. இது வந்து பூரி, வாழைப்பழம், அப்புறம் பிரெட்டு, முட்டை எல்லாம். காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சத்தான சாப்பாடு சாப்பிடுவோமா? வாங்க ஆரம்பிப்போம். முதல்ல நம்ம இட்லி சாம்பார் ஆரம்பிப்போம். நல்லா அந்த பனி காற்று, ஜில்லுன்னு காற்று, சுட சுட சாப்பாடு சூப்பராக இருக்கு. இங்கே கேரளாவில் எல்லாமே இந்த தேங்காய் எண்ணெயில தான் செய்கிறாங்க. அதனால அது டேஸ்ட்டு டிஃப்ரெண்டாக இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நேற்று நைட்லாம் சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. ஆம்லேட் சாப்பிடுவோம். ஆஹா, நல்லா தக்காளி வெங்காயம்லாம் போட்டு அருமையாக செஞ்சுருக்காங்க. இந்த ஆப்பம் இருக்கு இல்லையா, இந்த ஆப்பம் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குது. சட்டிங்கி தொட்டு சாப்பிடுவோம், சூப்பராக இருக்குது. பூரிக்கு சன்னா மசாலா, பூரி சன்னா மசாலா, சன்னா மசாலா பூரி சூப்பராக இருக்கு. ஆனால் கொஞ்சம் சுட சுட சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சா, அதனால கொஞ்சம் இழுக்க கஷ்டமா இருக்கு. இது வந்து பிரெட்டு நல்லா இருக்கு. அப்புறம் இந்த வாழைப்பழம், இது வந்து அவிச்சு கொடுத்துருக்காங்க. நேந்திரம் பழம்னு சொல்லுவாங்க இங்க நினைக்கிறேன். அந்த பழம் நல்லா பெரிய பழமா இருக்கு, பரவாயில்லைங்க. வாழைப்பழத்து உள்ளுக்க விதையெல்லாம் இருக்கு. இப்போ உள்ள பழம்லாம் விதை வர்றதில்ல. இந்த மாதிரி விதை உள்ள பழங்கள் தான் சாப்பிடணும். சூப்பரா இருக்குங்க டேஸ்ட். ஆஹா, இது அவிச்சு சாப்பிடும்போது நல்லா இருக்கு டேஸ்ட், வேற லெவல். நல்லா இருக்கு மக்களே. காலையிலே ஒரு நல்ல சாப்பாடு. ஓகே நண்பர்களே, சாப்பிட்டு முடிச்சாச்சு. காலை உணவு நல்லா அருமையா இருந்தது. நம்ம வந்து இப்போ எங்கே உட்காந்து சாப்பிட்ருக்கோம்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இப்படி ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்ருக்கோம் பார்த்தீங்களா? அப்படியே நல்லா அழகா நல்ல மரங்கள் அப்படியே வந்து திரும்பணும்னு வச்சுங்களேன். எப்படி இருக்கு பாருங்க, சூப்பரா. இந்த இடத்துல உட்காந்தா இப்போ நம்ம சாப்பிட்டோம், நல்லா அருமையா இருக்கு. இப்படி உட்காந்து அப்படியே கிரீனா அப்படியே பச்சை கலர்ல பார்த்துட்டு சாப்பிட்றதே அது ஒரு அழகு தான். உள்ளுக்குள்ளே வந்து டேபிள் இருக்கு, நீங்க உள்ளே உட்காந்து சாப்பிடலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து மூணார் வந்து ஒரு ரூம் புக் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹோட்டலில் வந்து ரூம் புக் பண்ணிக்கோங்க. ரூம் சூப்பராக இருக்குது. அதே போல் நீங்கள் மலேசியாவிலேருந்து வெளிநாட்டிலேருந்து இந்தியா வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னா ஆல் இந்தியா டூர் பேக்கேஜில் வந்து பேக்கேஜ் மூலியமாக சுற்றி பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கீழே வந்து நான் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்தியாவை சுற்றி பார்க்கணும் அப்படின்னா ஆல் இந்தியா டூர் பேக்கேஜை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பாய்.